உங்க பல்லு வெள்ளையாகணுக்காண்டி ப்ரெஷ்ஷை வச்சு கரகரன்னு தேய்ப்பீங்களா? இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல சைட் எஃபெக்ட்ஸ் வரும். உங்க பல்லு ரொம்ப தேய ஆரம்பிக்கும், எனாமலும் கரையும், இப்படி சொல்லிட்டே போகலாம். அதனால அதை பண்ணாதீங்க. பரந்தூர் ஏர்போர்ட் விஷயம் தான் இப்போ ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு. பரந்தூர்ல ஏர்போர்ட் வரப்போகுது. ஏர்போர்ட் வந்தா நல்லது தானே, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு நடக்கும்னு நினைச்சீங்கன்னா இது விவசாய நிலத்தை அழிச்சு தான் பண்ண போறாங்க. தளபதி விஜய் அண்ணா கூட பரந்தூர் போய் பேசினாங்க. அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்டை விவசாய நிலத்துல ஏர்போர்ட் வரதை எடுக்கன்னு செய்யறாங்க. உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நான் சொல்ல போற பேசப்போம் உங்களோட பயத்தோட உச்சிக்கே கொண்டு போகும். டெல்லியில கண்டமெண்ட் ரோட்னு ஒன்று இருக்கு. அந்த ரோட்ல நீங்க நைட்டு தனியா டிரைவ் பண்ணிட்டு போனா கல்யாண ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உங்க காரை நிறுத்தி லிஃப்ட் கேட்கும். நீங்க லிஃப்ட் கொடுத்தாலும் பிரச்சனை தான், கொடுக்காட்டியும் பிரச்சனை தான். இந்த சம்பவத்தை பத்தி லாங் வீடியோ வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு நீங்க தனியா அந்த ரோட்டுக்கு போவீங்க. காய்ஸ், இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த பிரதர் தாங்க ராகுல் டிக்கி. இந்த பிரதரை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இவர் நம்ம கூட இல்லைங்க. 17ஆம் தேதி இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதில் இந்த பிரதர் இறந்துட்டாங்க. எனக்கு இந்த விஷயத்தை கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டுங்க. நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சார்பாகவும் அவர் ஆத்மா சாந்தி அடையட்டுன்னு வேண்டிக்கோங்க. நீங்க பார்த்த வரைக்குமே சில பேர் போனுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க, சில பேர் சாப்பாட்டுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கீங்களா? யாருமே படிக்கிறதுக்கு அடிக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரீடிங் இந்த மாதிரி விஷயம் செய்யும் போது நம்ம டோபமைன் லெவல் ரொம்ப ஸ்டேபிளா தான் இருக்கும். ரொம்பவே பிரபலமானவங்கலாம் ஒரு ஷோக்கு வரும்போதோ இல்ல ஈவெண்ட்டுக்கு வரும்போதோ அவங்க அதிகமான நேரம் இருக்க மாட்டாங்க. இதை கவனிச்சிருப்பீங்களா? ஏன்னா அவங்களோட ஃபேஸ் வேல்யூவை மெயின்டைன் பண்றாங்க. இதை எல்லா செலிபிரிட்டியுமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் நினைச்சாலே பயமா இருக்கா? இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கிறப்போ அது சுத்தமா இருக்காது. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கிளாஸ்ல உங்க ப்ரொஃபஸர் நடத்துற சிலபஸை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுல இருந்தே கீ பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி படிச்சுக்கோங்க. அண்ட் இந்த டெக்னிக்லாம் டாப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. லாஸ்ட் டெக்னிக்கை தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி பயம் படட்டம் இது ரெண்டையுமே விட்டுட்டு ரொம்பவே கூலா எக்ஸாம் எழுதுங்க. இந்த வீடியோல பாக்குறீங்களா, இந்த பொண்ணு பேர் தான் மோனாலிசா. பார்த்தோன்னு தெரிஞ்சதுக்கு இவங்க செலிபிரிட்டி கிடையாதுங்க, ஆனா இப்ப இவங்க செலிபிரிட்டிங்க. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஆக்ட்ரஸ் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு ஊசி பாசி விற்கிற பொண்ணு தாங்க. இப்போ இந்த பொண்ணை பாக்குறவங்களாம் அவங்க கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களை இன்டர்வியூமே எடுக்கிறாங்க. இதனால அவங்க பர்சனல் லைஃப் ரொம்பவே பாதிக்கப்படுது. இப்போ மோனாலிசா அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. ரீசெண்டா கும்பமேளா பார்க்க போனவங்க ட்ரெயின்ல கூட்ட நெரிசல்ல 18 பேர் கிட்ட உயிரிழந்திருக்காங்க. இதுல சின்ன குழந்தைங்க பெண்கள் கிட்டத்தட்ட 18 பேர் இறந்திருக்காங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தளபதி விஜய் அண்ணாக்கு இப்போ ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. பொதுவாகவே இந்த பாதுகாப்பு பிரபலங்கள் பெரிய பதவியில இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்குமே ஏதாவது த்ரெட் இருந்தா தான் கொடுப்பாங்க. இப்போ தளபதி விஜய் அண்ணா கொடுத்திருக்காங்க இந்த பாதுகாப்பு. நீங்க என்னைக்காவது வெயில் காலத்துல கிடைக்கிற தர்பூசணி பழம் எதுக்கு மழை காலத்திலயும் குளிர் காலத்திலயும் கிடைக்க மாட்டேங்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு. இதனால நானும் நிறைய விஷயத்தை சர்ச் பண்ணி பார்த்தேன். தண்ணி பழம் விளையிறதுக்கு மெயினா தேவை டிகிரி செல்சியஸ் தான். குளிர் காலத்திலயும் மழை காலத்திலயும் ரொம்பவே கம்மியா இருக்கும். வெயில் காலத்துல மட்டும் தான் அதிகமா இருக்கும். இப்போ கொஞ்ச நாளா ஷேர் மார்க்கெட் ரொம்பவே டவுன்ல போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ட்வின்ஸா பிறக்கிறவங்களாம் ஒரே ஜென்டர்ல தான் இருப்பாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா இப்பவுமே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல. வைரல் கேலான இந்த மோனாலிசாவுக்கு இப்ப படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. பாலிவுட்ஸ் மூவில இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. என்னப்பா சொல்ற, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, கும்பமேளால சாதாரண ஊசி பாசி விற்கிற பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. இப்போ இவங்க லைஃபே மாறிட்டுங்க. ஆக்சுவலி பச்சை மிளகா சாப்பிடறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னப்பா சொல்ற, பச்சை மிளகா சாப்பிட்டா கண்ணீர் தான் வருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகும், கண் பார்வை நல்லா தெரியும், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நான் சொன்னதுக்காண்டி இந்த வீடியோ பாக்குற மாதிரி பிளேட்ல எல்லாம் பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டு இருக்காதீங்க. ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏற்பட்டா நிர்வாகம் பொறுப்பு இல்ல. உங்க சாப்பாட்டுல பச்சை மிளகா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நேத்து டிவிகே கட்சி சார்பா மாமல்லபுரத்துல 2ஆம் ஆண்டு விழா நடந்துச்சுங்க. இதுல பேசின தளபதி விஜய் டைரக்டா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டியை அட்டாக் பண்ணாருங்க. அதுலயும் குறிப்பா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ யூடியூப் ஃபர்ஸ்டா ஒரு டேட்டிங் ஆப்பா தாங்க லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி போலார் பேயர்னால 450 கிலோ வரைக்குமே ஈஸியா தூக்கி அடிக்க முடியுங்க. அது அவ்வளவு பவர்ஃபுல்லானது. சீமான் அண்ணன் கேஸ் தான் இப்ப ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இப்போ 2 நாளாவே சீமான் அண்ணன் வீட்டுல சம்மனை கிழிச்சது, அவங்க காவலாளி அடிச்சு இழுத்துட்டு போனது, நேற்று நைட்டு விசாரணையில சீமான் அண்ணன்ட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இப்ப கொஞ்ச நாளே டவுன்ஃபால் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா தங்க விலை ரொம்ப ஏறிட்டு போயிட்டு இருக்கு. ஆல்கஹால் ரொம்ப கன்சியூம் பண்ணிட்டே இருந்தா நம்ம பிரஷர் அதிகமா ஸ்ட்ரோக் வந்து சீக்கிரமா செத்து போயிருவாங்க. ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்.